Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். லெமன் ரைஸ் கூட கோவக்காய் வறுவல் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, கடுகு 1 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை 2 கொத்து, மல்லி சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னுமே கூட சுவை அதிகமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை சேர்த்திடலாம். அதையும் சேர்த்து லைஸாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக மல்லித்தலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கடைசியாக மஞ்சள் தூளும் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா, நல்லா உதிரியாக இருந்ததுனா தான் வந்து தாளித்த சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு கொண்டு போகும்போதும் கட்டி சேராமல் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக வர்றதுக்கு நம்ம குக் பண்ணும்போது லைட்டாக வந்து 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா சாதத்தை ஒரு பிளேட்டில் நல்லா வந்து பரப்பி விட்டு காற்றுல ஆற வச்சிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு உதிரியாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சாதத்தை சேர்த்திடலாம். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சுவையான லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான வெரைட்டி ரைஸ் வந்துட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் செய்வாங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி கோவக்காய் வறுவல் வந்துட்டு செய்ய போகிறோம். சாதம் வந்துட்டு கட்டி சேராமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம்.
அடுத்ததாக நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம பொடி ஒன்று செய்வோம் கடைசியாக போடுறதுக்கு. அதுக்கு என்னெல்லாம் வறுக்கணும்னு பார்த்துலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 காஞ்ச மிளகாய். அதை வந்துட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பொட்டு உளுந்து எடுத்துருக்கேன். இதனுடைய வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லேசாக செவந்து வர்ற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவலும் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. லைட் ப்ரௌன் ஷேடு வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா கரைஞ்சிடக்கூடாது. அடுத்தது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் போல் பூண்டு வந்துட்டு பொடியே நறுக்குனது சேர்த்திக்கோங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அந்த பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 50 கிராம் போல் சேர்த்திருக்கோம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திருக்கோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறமா நம்ம நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இது கூட சேர்த்திடலாம். இந்த கோவக்காய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. எண்ணெயிலேயே தான் முக்கால்வாசி வந்துட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்க போகிறோம். லைட்டாக தான் வந்துட்டு தண்ணி தெளிக்க போகிறோம். ஸோ எண்ணெயிலேயே வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு நம்ம ஏற்கனவே கடைசியாக தூவ போகிறோம் இல்லையா, அந்த பொடியில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இதில் வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கனாலே போதும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாக வேகும். அதே சமயம் மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கோவக்காயில் மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்துட்டு வதங்கி இருக்கு. நல்லா எண்ணெயில் சுருண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே உளுந்து, அதுக்கப்புறமா தேங்காய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்குறோம். இதை இந்த கோவக்காய் கூட தூவி விட போகிறோம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இந்த பொடியை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா கோவக்காயில் நல்லா ஒட்டிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுவும் நம்ம அந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வந்து சேர்த்திருக்கோம். அதனுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் வறுவல் அது மிக்ஸ் ஆகும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் ஒரு வாசனையும் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸ் வித் கோவக்காய் வறுவல் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.